சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கீதா. அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு தான் நான் முதல் சேனல் நான் ஆரம்பித்தேன், யூடியூப் சேனல். இப்போ அது வளர்ந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2K சப்ஸ்கிரைபர்ஸ் 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் நான் ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா நான் எப்பயுமே டீச்சிங் ப்ரொஃபஷனல்லேருந்து ரிட்டையர் ஆனாலும் அது மற்றவங்களுக்கு என்னோட எஜுகேஷன் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். சும்மா இருக்கிறதுனால நம்ம ரிட்டையர் ஆகி சும்மா இருக்க வேண்டாம், நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் சொசைட்டிக்காக நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பண்ணிட்டு இருந்தேன். போன மகளிர் தினத்தன்னைக்கு நான் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கொஸ்டின்ஸை நான் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் வேறு டாப்பிக்லேருந்து. இப்போ இந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சபார்டினேட் எக்ஸாம், அதாவது கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அது எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொஸ்டினர். அது நான் இப்போ கொடுக்குற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும், சிலது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதை பை மந்த்லியாவோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ என்னால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேங்கை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதை டீச் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் கொஸ்டினராக நான் கொடுப்பேன் ஆன்சரோட. ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் என்னோட அதே லிங்க்கு, என்னோட யூடியூப் சேனல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கிளாஸுக்கு போக போகிறோம். ஸோ இந்த மகளிர் தினத்தன்னைக்கு இதை வெளிவிட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ முதல்ல இந்த பேப்பர் நேம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் 1. இது பிஜி லெவல். ஆனால் உங்களுக்கு யூஜிலேயே இது எல்லாமே வந்திருக்கும், பட் இது பிஜி லெவல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. See, choose the correct answer. First question பாருங்க. T distribution was first discovered by subdivision A R.A. Fisher, subdivision B W.S. Cossett, subdivision C Laplace, subdivision D Mahalanobis, subdivision E answer not known. So இது மாதிரி 5 subdivision கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தரவா, வெறும் புக் ஒர்க்கு ப்ராப்ளம்னு பார்க்காம அப்படியே அந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எழுத முடியும். ஸோ இங்கே WS Cossett அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது X follows F N1, N2 distribution, அதாவது F distribution with N1, N2 degrees of freedom. Then the distribution of N1x by N2 plus N1x is subdivision A beta N1 by N2, N2 by N2 by 2. B B2 beta 2 distribution with parameter N1 by 2, N1 by N2. Subdivision C beta 1 with N1, N2. Subdivision D beta 2 N1, N2. Subdivision E answer not known. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் ரவுண்ட் பண்ணுற மாதிரியோ டிக் பண்ணுற மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. சப்டிவிஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, in throwing a fair die 90 times, the number of times the numbers 1, 2, 3, etc. up to 6 appeared were as follows. On the third problem, number appeared 1, 2, 3, 4, 5, 6. Frequency 12, 16, 14, 20, 18, 10. The value of Pearson's chi-square for the given frequency distribution is subdivision A 0.36, subdivision B 1.20, subdivision C 4.667, subdivision D 2.34, subdivision E answer not known. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். கை ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், சம்மேஷன் O minus E the whole square by E. இங்கே ஓங்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதான் கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி. ஈங்கிறது சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை N. அப்போ 90 by 6 which is 15. ஸோ ஒரு ஓல இருந்தும் நீங்கள் ஈயை கழிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியால் டிவைட் பண்ணி அந்த சம்மேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கை ஸ்கொயர் கிடைச்சிரும். அது சப்டிவிஷன் சி. அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 4 point something. ஸோ
இந்த ஆன்சர் தான் சூட் ஆகுது. ஸோ அதை டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது மோட் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வித் n1, n2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் சப்டிவிஷன் ஏ n2 by n1, சப்டிவிஷன் பி n1 by n2, சப்டிவிஷன் சி n2 into n1 minus 2 whole divided by n1 into n2 plus 2, சப்டிவிஷன் டி வந்து n2 into n1 plus 2 divided by n1 into n2 minus 2, சப்டிவிஷன் ஏ ஆன்சர் நாட் நோன். இங்க வந்து சப்டிவிஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 5th கொஸ்டின், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அது கீழே வந்து சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கு, பார்த்து டிக் பண்ணிக்கணும். இன் ஃபிஷர்ஸ் டி த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் த சேம் as த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் கை ஸ்கொயர் வேரியேட். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் டி இஸ் அ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ் டி. இப்போ இந்த ரெண்டையும் அப்சர்வ் பண்ணி கீழே உள்ள ஆன்சர்ஸ் பாருங்க. சப்டிவிஷன் ஏ 1 is true but 2 is false, பி வந்து 1 and 2 are false, சி வந்து 1 and 2 are true, டி வந்து 1 is false but 2 is true, இ வந்து ஆன்சர் நாட் நோன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீயும் படிச்சிருப்போம், ஃபிஷர்ஸ் டீயும் படிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எது கரெக்டாக இந்த கீழே உள்ளதை சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது வந்து 1 and 2 are true. அந்த subdivision C is the correct answer. If the moment generating function of chi-square distribution is subdivision A 1 minus t whole power n by 2, subdivision B 1 minus 2t power n by 2, subdivision C 1 minus t whole power half, subdivision D 1 minus 2t power minus n by 2, subdivision E answer not known. இதில் நமக்கு சரியான ஆன்சர் வந்து subdivision D, that is 1 minus 2t whole power minus n by 2. 6th question, in a normal distribution the ratio of quartile deviation, mean deviation and standard deviations are, ratio வந்து subdivision A 4:5:6, subdivision B 15:12:10, subdivision C 10:12:15, subdivision D 10:11:12, subdivision E answer not known. இங்க சரியான ஆன்சர் வந்து 10:12:15. அடுத்தது 7th, mode of chi-square distribution with n degrees of freedom is subdivision A n-1, subdivision B n-2, subdivision C n, subdivision D n-2 by n-1, subdivision E answer not known. எல்லாமே பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரியே தான் ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணோம். n-2 is the correct answer, subdivision B. 8th one, moment generating function of t distribution with n degrees of freedom is subdivision A n, subdivision B n-1, subdivision C n-1 power t, subdivision D does not exist, subdivision E answer not known. t distribution க்கு MGF exist ஆகாது, so does not exist, subdivision D is the correct answer. அடுத்தது coefficient of skewness of chi-square distribution with n degrees of freedom is subdivision A root n, subdivision B root n-2, subdivision C root of 2 by n, subdivision D root of n by 2, subdivision E answer not known. chi-square distribution with n degrees of freedom, அதனுடைய coefficient of skewness வந்து root of 2 by n. C is the correct answer. See 10th question வந்து match the following. இங்க distributions இருக்கு, right sideல variances இருக்கு, அதனுடைய variances. A வந்து chi-square, B binomial, C வந்து exponential, D வந்து F distribution. Variancesல 1 NPQ, 2 வந்து n by n-2 where n greater than 2, 3 வந்து 2n, 4 வந்து 1 by theta square. இப்போ நம்ம கரெக்டான மேட்ச் எதுன்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு வந்து chi-squareக்கு வந்து n by 2n வரும், வேரியன்ஸ் வந்து 2n, அதனால 3 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கடுத்து பைனாமியல் வந்து வேரியன்ஸ் NPQ, அப்போ 1 வரணும், பிக்கு நேராக 1 வரணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பனன்ஷியலுக்கு வந்து 1 by theta ஸ்கொயர், அப்போ 4 வரணும், சிக்கு நேராக வருது. F டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து n by n-2 வேற n greater than 2, that is 2, ரிமைனிங் உள்ளது அதுதான். ஸோ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டாக இருக்கும், பாக்கி எல்லாமே பொருந்தாது. அப்போ டியை வந்து டிக் பண்ணிக்கணும். The mean and variance of binomial distribution are 4 and 4/3 respectively. Find probability of x greater than or equal to 1. முதல்ல ஆன்சர்ஸ் எழுதியிருக்கணும், நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஆன்சர்ஸ் வந்து சப்டிவிஷன் A 0.9833, B வந்து 0.9986, சப்டிவிஷன் C 0.8698, D வந்து 0.8810, D வந்து ஆன்சர் நாட் நோன். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து NP4, NPQ 4/3. ஸோ NPQ by NP பண்ணால் Q வந்து 4/3/4, that is 4/12, which is 1/3 வந்துடும். P equal to 1 minus Q, that is 1 minus 1/3, 2/3 ஆயிரும்.
np equal to 4 னு தெரியும். இதில் p value substitute பண்ணா n into 2 by 3 equal to 4 which implies n equal to 12 by 2 which is 6. ஸோ எல்லாம் தெரிஞ்சா probability of x greater than or equal to 1. இது greater than வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 1 minus complementary event probability of x less than 1. x less than 1 ஒரே வேல்யூ தான் 1 minus probability of x equal to 0. அப்போ 1 minus அந்த PDF probability mass function of binomial substitute பண்றோம். NCX 6C0 p power x 2 by 3 whole power 0 into 1 by 3 n minus x 6 minus 0 that is 6. So 1 minus 3 power 6 இது 1 minus 1 by 3 power 6 இது simplify பண்ணா 0.9986 ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So 12th question, in a binomial distribution, subdivision A, mean greater than variance. Subdivision B, variance greater than mean. Subdivision C, mean equal to variance. Subdivision D, mean divided by 2 equal to variance. Subdivision E, answer not known. நமக்கு நல்லாவே தெரியும் in a binomial distribution, mean greater than variance. Therefore, subdivision A is the correct answer. 13th one, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். கீழே உள்ள சப்டிவிஷன்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்துக்கணும். ஒன்று வந்து in a first statement in a Poisson distribution all cumulants are equal. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் in Poisson distribution mean not equal to variance. ஸோ நம்ம Poisson distribution படிச்சிருக்கோம், அதை பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு, சப்டிவிஷன் A 1 and 2 are false. Subdivision B 1 and 2 are true. Subdivision C 1 is true but 2 is false. Subdivision D 1 is false but 2 is true. Subdivision E answer not known. இங்கே வந்து நமக்கு தெரியும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லா குமுலன்ட்ஸுமே ஈக்குவல், அது ட்ரூ தான். ஆனால் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ 1 is true but 2 is false. Therefore subdivision C is the correct answer. அடுத்தது 14, check the following statement is correct or wrong. The mean of a binomial distribution is 3 and variance is 4. இப்போ நம்ம பார்க்கணும் கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கணும். NP வந்து 3ன்னு கொடுத்துருக்கு, NPQ வந்து 4ன்னு கொடுத்துருக்கு. ஸோ NPQ by NP that is Q equal to 4 by 3ன்னு வந்திருக்கு, that is greater than 1. ஆனால் PQ வந்து probabilities, அது வந்து less than or equal to 1 தான் மேக்ஸிமம் இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளே தான் வேல்யூ வரணும். இங்கே greater than 1 வருது, which is not possible. Therefore the given statement is wrong. அடுத்தது 15th, the moment generating function of exponential distribution is subdivision A 1 minus t by theta whole power minus 1, subdivision B 1 plus t by theta power minus 1, subdivision C 1 plus t by theta power 2, subdivision D 1 minus t by theta power minus 2, subdivision E answer not known. நமக்கு exponential distribution ஓட MGF வந்து 1 minus t by theta whole power minus 1. Therefore subdivision A is the correct answer. The 16th question, if x and y are two independent gamma variates with parameters mu and nu, then the distribution of x by y is subdivision A gamma mu plus mu variate, gamma mu plus mu minus 1 variate, subdivision C beta 2 mu comma mu variate, subdivision D beta 1 mu comma mu variate, subdivision E answer not known. இப்போ நமக்கு வந்து இதில் கரெக்டான ஆன்சர் subdivision C, that is beta 2 mu comma mu variate. 17th question, the distribution which has memoryless property is subdivision A beta distribution, subdivision B gamma distribution, subdivision C geometric distribution, subdivision D normal distribution, subdivision E answer not known. memoryless property இருக்கிற இந்த லிஸ்ட்ல வந்து geometric distribution தான் கரெக்ட். subdivision C is the correct answer. 18th, the points of inflection of a normal curve and the maximum probability at that point is subdivision A x equal to lambda plus mu and f of x equal to 1 by root of 2 pi e power minus x by 2. Subdivision B x equal to mu plus or minus sigma comma f of x equal to 1 by root of 2 pi e power minus half. Subdivision C x equal to mu f of x equal to 1 by root of 2 pi e power minus mu. Subdivision D x equal to mu minus sigma f of x equal to 1 by root of 2 pi e power minus x minus mu the whole square by 2 sigma square. Subdivision E answer not known. நமக்கு தெரிஞ்சது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து x equal to mu plus or minus sigma, அந்த corresponding probability வந்து f of x equal to 1 by root of 2 pi e power minus half. So subdivision B is the correct answer. அடுத்தது 19th question, for a certain normal distribution the first moment about 10 is 40 and the fourth moment about 50 is 48. What is the mean and standard deviation?
subdivision A 50,2, subdivision B 48,16, subdivision C 50,8, subdivision D 48,4, subdivision E answer not known. நமக்கு இங்க answer வந்து 50,2, அதான் subdivision A தான் correct answer. ஆனா எப்படி வருதுன்னு பார்ப்போம். நமக்கு எப்படி அந்த ஆன்சர் வந்துன்னு பார்க்குறோம். given mu1 dash that is raw moment about 10 equal to 40. அப்போ mean equal to A plus அந்த 10 plus 40 இந்த mu1 dash. So 10 plus 40 which is equal to 50. So mean of the distribution is 50. mu4 dash about 50 equal to 48. அதாவது இங்க மீன் வந்து 50ங்கிறதுனால இந்த ரா மொமெண்ட் mu4 டேஷ்ங்கிறது தான் சென்ட்ரல் மொமெண்ட் mu4 ஆயிரும். ஏன்னா மீன் 50. அப்போ mu4 dash equal to mu4 which is 48. ஆனால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் mu4க்கு என்ன ஃபார்முலா 3 sigma power 4ன்னு ஃபார்முலா. That is equal to 48 இங்க. Therefore sigma power 4 equal to 48 by 3 which is 16. That implies sigma square equal to இதனுடைய root 4. Therefore sigma equal to இதனுடைய root 2. Therefore mean வந்து 50, standard deviation 2. So subdivision A தான் கரெக்டான ஆன்சர். 20th question. In a negative binomial distribution, the following is a distinguished feature. என்ன நெகட்டிவ் பைனாமியலோட distinguished feature இதில் கண்டுபிடிக்கணும். Subdivision A mean greater than variance, B வந்து mean equal to variance, subdivision C mean less than variance, subdivision D answer not known. எப்பவுமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படியே நெகட்டிவாக இருக்கிறது தான் நெகட்டிவ் பைனாமியல். அதனால அங்கே மீன் வந்து greater than variance, இங்கே mean less than variance. So subdivision C is the correct answer. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இதெல்லாமே இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்ததற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா நான் ஆரம்பித்து இப்போ அது 3rd year ஆயிடுச்சு, 3வது மகளிர் தினம் வந்துருச்சு. ஸோ எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எனக்கு இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. நான் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.